அப்பா எல்லாரும் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா? சரிப்பா, எல்லாரும் போகலாம். ரெடியாக அவங்க போகலாம். ஏய் மாமா சொன்னாங்க நம்ம எல்லாம் தோட்டத்துக்கு போறோமா? ஆமாவா? ஏய் ஜாலி. சரி, எல்லாம் ரெடியா? எல்லாம் தோட்டத்துக்கு கிளம்பலாமா? சரிங்க. மாமா, தோட்டத்துக்குள்ளே போக வழி இருக்கா? என்னப்பா? இல்லை, கார் போகுமான்னு கேட்குறேன். உள்ளே இல்லை, போகாதுப்பா. அங்கே ஒரு சைடில் நம்ம ஓரமாக விட்டுட்டு நம்ம நடந்து போகலாம். ஒரு 5 நிமிஷம்தான் ஆகும் தோட்டத்துக்குள்ளே போக நடந்து. சரி மாமா. தம்பி, இங்கே கொஞ்சம் முன்னாடி சைடில் நிப்பாட்டிடு. தம்பி, இங்கே தான் நிப்பாட்டு. மாமா, எவ்வளோ நல்லா இருக்கு மாமா தோட்டம். மாங்காய் நிறைய விட்டுருக்கு. ஆமாப்பா, இந்த வருஷம் நல்லா மாங்காய் விட்டுருக்கு. இன்னும் உள்ளே போகல, வாங்க. அம்மா, எவ்வளோ மாங்காய் விட்டுருக்கு, பார்க்கவே ஒரே சந்தோஷமா இருக்கு. அம்மாச்சி, எவ்வளோ மாங்காய் விட்டுருக்கு, இங்கே இருந்துடலான்னு தோணுது. ஆமாரியா, நல்லா இருக்குல்ல? அம்மாச்சி, நான் ஊருக்கு எடுத்துட்டு போறேன். தாராளமா எடுத்து போங்கடா, அதனால தான் இங்க கூட்டு வந்தேன்ல. வாங்க, இன்னும் ரோஸ் தோட்டம் எல்லாம் இருக்கு, பார்க்கலாம். வாவ், அமேசிங். என்ன அம்மாச்சி, கலர் கலரா ரோசஸ் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கடா குட்டி. வாயிலேயே சொல்ல முடியாத அம்மாச்சி, அவ்வளோ அழகா இருக்கு. இந்த ரோஸ்ல எல்லாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரெட் கலர் பிடிக்கும். எனக்கு பிங்க் கலர் பிடிக்கும். எனக்கு yellow பிடிக்கும். சரி வாங்க, சுத்தி பார்க்கறது இன்னும் நிறைய இருக்கு. அப்பா, தோட்டம் எவ்வளோ அழகா இருக்குப்பா. ஆமா மாமா, எனக்கும் தோட்டம் ரொம்ப பிடிச்சிச்சு. அப்பா, கேபேஜ் எல்லாம் இப்போ ரேட் இருக்கப்பா? ஆமாம்மா, இப்போ ரேட் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருக்குமா இதில். இன்னும் எத்தனை நாள் ஆகும்பா? இன்னும் என்ன, ஒரு 20 நாள் இருக்கும், அவ்வளோதான். அத்தே, தோட்டம் எல்லாம் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. ஆமா தம்பி, காலையில வந்தா சாயந்தரம் தான் போறோம். இங்கே வேலை சரியா இருக்கும் எங்களுக்கு. வேலை செய்ய ஆளுங்க எல்லாம் வராங்க தம்பி, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வரணும் வீட்டில் இருந்தா. இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுமா, அதுக்கப்புறமா நானும் இங்கே வந்து செட்டில் ஆகிடுறேன். அதெல்லாம் வேணாம் மணி, நீ அங்கே வேலை செஞ்சுட்டு பாப்பான்னு ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வை ஃபஸ்ட்டு. இங்கெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஐயோ உடுப்பா, அதெல்லாம் பழகி போச்சு. அம்மாச்சி, இது தக்காளி தோட்டம் தானே? ஆமாராம். குட்டிமா, பாட்டி கையை பிடிச்சிக்கோ. அம்மாச்சி, போகிறப்ப தக்காளி எடுத்துகிட்டு போகலாமா வீட்டுக்கு? எடுத்துகிட்டு போகலாமா. அம்மா, என்னம்மா இவ்வளோ கீரை, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. அடுத்த வாரம் மார்க்கெட் அனுப்பணுமா இதெல்லாம்? அத்தே, இங்கே வேலைக்கெல்லாம் ஆளுங்க வராங்களா? ஐயோ, அது என்னம்மா கேட்குறே அதை பற்றி? அதுதான் ரொம்பவே கஷ்டம். சில நேரம் யாரும் கிடைக்கலனா நானே பார்க்கணும், நானும் உங்கள் மாமா. அப்படியாம்மா? நிறைய சுரக்காய் இருக்குது. போகிறப்ப ஊருக்கு எல்லாம் கொண்டு போங்க தம்பி. ஆமாப்பா, எடுத்து போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் தம்பி, அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சரி மாமா. சரி வாங்க போகலாம். சரி வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். அம்மாச்சி, சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க, எனக்கு பசிக்குது. அந்த ஸ்மெல் பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. அடடடடா. நாம், நாம், நாம். யம்மி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அம்மாச்சி. அத்தே, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ. வீட்டில் நான் நல்லா செய்ய மாட்டேனா? இந்தாங்க, எல்லாரும் நம்ம தோட்டத்து மாங்காய் சாப்பிடுங்க. டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. அம்மா, மாங்காவோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக வருதுமா. ஆமாம்மா, அங்கே ஊரில் வாங்குறது எல்லாமே ஒரு டேஸ்ட்டு இருக்காது, ஒரு ஸ்மெல்லு இருக்காது மாங்காய் எல்லாம். தம்பி, இந்த மாங்காய் எடுத்து போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுங்க, அவங்களும் டேஸ்ட் பார்க்கட்டும். சரி, இந்தாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. அம்மாச்சி, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த டேஸ்ட்டை நான் மறக்கவே மாட்டேன். சூப்பரா இருக்கு. ஆமாம் தாத்தா, இந்த டேஸ்ட் மறக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிச்சு. தாத்தா, நான் ஊருக்கு போகும்போது நிறைய மாங்காய் எடுத்து போறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் கொடுக்க போறேன். அப்படியா கண்ணே, உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துகிட்டு போ, சரியா? சரி தாத்தா. ஏம்மா, இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தோம்மா. ஊரில் இருந்தாலும் இப்படி இருக்க மாட்டோம். ஆமாம்மா, வீட்டில் உட்காந்து எப்போ பார்த்தா போர் அடிச்சிட்டு இருக்கோம். ஆமாத்தே, இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தோம், டைம் போனதே தெரியல. அப்படியாம்மா? சிட்டியில் இருந்து இருந்து போர் அடிச்சு போச்சுமா. இங்கே வந்து பார்த்தோன்னா இயற்கையான காற்று, இயற்கையான சாப்பாடு, எல்லாமே இயற்கையோட சேர்ந்தது தான். ஆமாம் வாணி, நம்ம பிள்ளைங்களெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ ஜாலியாக விளையாடினாங்க இல்லையா? அப்போ இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டாங்க. ஆனால் ஊரில் இருந்தால் தூங்கவே மாட்டாங்க, 12 மணி ஆனாலும் ஃபோன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஆமாக்கா, அப்பப்போ இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துட்டா பிள்ளைங்க ஃபோனே மறந்துடுவாங்க இல்லையா?